யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பது வீழ்ச்சி. யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லி தராதீர்கள். நாம் யாரை பார்த்து வியக்கிறோமோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்களே தவிர வேடிக்கை பார்க்கின்றவர்கள் கீழே தான் நிற்பார்கள் என்கின்ற அறத்தை இந்த பாட்டு சொல்லி முடிக்கிறது பாருங்கள். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லி முடித்தான் கணியன் பூங்குன்றன். யோசித்து பார்த்தால் யாரையும் கண்டு வியக்காமல் இருப்பது, பெரியோர்களை வியக்காமல் இருப்பது, பெரியோர்கள் வியப்பதற்காக பெரியவர்களாக இருப்பதில்லை என்று எழுதுவார். பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் காம்படிஷன் வேர்ல்ட் என்று சொல்லுகிறோம், போட்டி நிறைந்த இந்த உலகம். இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்துல குழந்தைகள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு குழந்தைகள் என்ன கேட்கறாங்க தெரியுமா? பணம், காசு, டப்பு, மணி, காசு. காசுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். குழந்தைகள் காசை பற்றி பேசுகின்ற பொழுது காசு தவறான விஷயம் என்று நீங்கள் பயப்பட்டு விடாதீர்கள். உட்கார வைத்த அந்த குழந்தைகளிடத்தில் வெளிச்சமாக பேசக்கூடிய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். சில பல விஷயங்கள் நமக்கு தெரியாத பொழுது நாம் எப்படிங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும்? முதல்ல நமக்குள்ள தெளிவு இருந்தால் தானே. தமிழ் என்பது நமக்குள் தெளிவை தருகிறது. அந்த தெளிவோடு நாம் இயங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய நாட்டில் கதைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆனால் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகின்ற பெற்றோர்கள் தான் குழந்தைகளிடம் பேசுகிறார்கள். எந்த பெற்றோர் எந்த ஆசிரியர் குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உலா வருகிறார்கள் என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பேசுவதை தடைப்படுத்திக் கொண்டு காட்சி பொருட்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி, அந்த கையில் ஒரு பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு அந்த வீடியோ கேம்ஸ் ஒன்று சொல்லுகிறேன். நான் சென்ற கூட்டத்திலும் சொன்னேன், வேகமான காட்சிகளை பார்த்து குழந்தைகள் பழக்கப்பட்டு விட்டால் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தியானிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போகும். குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும் என்றால் வேகமான காட்சிகளை அவர்களை காட்டுவதில் இருந்து அவர்களை கொஞ்சம் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் யோசிச்சு பார்த்தா கதை சொல்ற வழக்கமே நமக்கு இல்லாம போயிடுச்சுங்க. எத்தனை கதைகள் கொட்டி கிடக்கிறது, எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அதை சொன்னால் போதுமே, அறம் தானாக வளருமே. நாம் சொல்லுகின்றபடிக்கு நாம் நடக்க வேண்டும் என்று நம் பிள்ளை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் நமக்கு நாமே நாம் தூர்வாரிக் கொள்வதற்கும் நம் ஆத்மாவை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்குமான அடிப்படையாக அது விளங்குதுங்க. மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் உண்மை ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது. அகம் புறம் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லி நிற்கிறது. அது அக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு சார்ந்த அகம், அறம் சார்ந்த புறம். இது இரண்டு தான் தமிழர்களுடைய பண்பாடு. பண்பாடு என்பது அகமும் புறமும் சார்ந்தது என்பதனை சொல்லி நிற்கிறது தமிழ் இலக்கியங்கள். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் தன்னைத்தாங்கே தூக்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த இலக்கிய சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்கள். பாடல்களை அறிமுகப்படுத்துங்கள். சாதாரணமான பாடல்கள் தான். எனக்கு சில பாடல்களை படிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும். அந்த மாதிரி நான் தேடி தேடி பார்த்து பதிலே கிடைக்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது ஒரு குழந்தை பாடம் சொன்னதுங்க. எனக்கு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது. நாம் எங்கே எல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொண்டு போகிறது. பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க, திருக்குறள்ங்க. அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்றேன், புரியவே இல்லை எனக்கு. புரிஞ்சாலும் ஏத்துக்க முடியல. அந்த குறள் என்ன தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது குறள். குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பெயக்கண்டும் போடுறாங்க, பரிமாறுகிறார்கள். கண்டும் பார்த்தும் எது நஞ்சு விஷம்னு தெரியுது. தெரிஞ்சாலும் நான் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சாப்பிட்டு நான் இருந்து விட வேண்டுமாம். இப்படி சொல்கிறது குறள். நான் என்ன புத்தனா? எனக்கு முன்னால் பரிமாறப்படுவது விஷம் என்று தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு? அப்படி என்றால் குறள் பொய் சொல்லுகிறதா? பெயக்கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குறள். குறள் பொய் சொல்லாதே. ஆனால் அங்கே குறள் பொய் சொல்லுகிறது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த குறளை. நான் நேராக அந்த இந்த விளையாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போவேன். இப்போதான் நமக்கெல்லாம் கேபின், அது ஒரே ஸ்டாஃப் ரூம். ஆனால் டீச்சர்ஸ்க்கு ஒரு வசதி என்னன்னா, இங்க முறைசாரா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அது தெரியும். ஆசிரியருடைய பேக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 365 நாள்ல ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும். கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே அது நமக்கு ஸ்வீட் கொடுக்கும். இல்லைனா ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்தாலும் ஸ்வீட் கொடுத்துரும். அது எந்த குழந்தைன்னு இங்க கல்லூரியில தான் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் உண்டு. ஆனால் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதான் நான் சொன்னேனே, குழந்தைகள் எலிவேட்டை எறியாத பூனை குட்டிகள்னு அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அப்போ என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க.
அது பார்க்கறதுக்கு அழகா வேற இருந்து தொலைஞ்சுது. ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனா என்னன்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க. அது ஆர்ட்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னதான் இருக்குமோ சயின்ஸ் டீச்சர் கிட்ட அவ்வளோ கலகலப்பா பேச மாட்டாங்க. சயின்ஸ் இல்லை அப்படி நிற்பாங்க அவங்க. ஸ்டூல் தாங்க எனக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். குழந்தைகள் உள்ளே வரும், ஹாப்பி பர்த்டே மிஸ்ன்னு சொல்லி சாக்லேட் கொண்டு வரும். லைனாக கொடுக்கும் சாக்லேட். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த அழகான சயின்ஸ் டீச்சர் சாக்லேட் வாங்க மாட்டாங்க. பா அப்படிம்பாங்க பாருங்க. திகில்னு இருக்கும் எனக்கு. குழந்தைகிட்ட எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு. பா அப்படிம்பாங்களா, அந்த குழந்தை மிரண்டு அப்படி போவோம். நான் யோசித்தேன், இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாட்டேன்? அதுக்கு தான் வேணாம்ல, பக்கத்தில் நான் இருக்கேன்ல, எடுத்து எனக்காவது கொடுக்கலாம்ல, ஏன் இது இந்த மாதிரி செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸில். நான் வந்தாலே பக்கத்தில் வந்து நின்றுடுவா. நான் தொட்டா அவளுக்கு பிடிக்கும். கிட்ட வந்து நிற்பா. அவகிட்ட கேட்டேன், மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள்? அவள் சொன்னா, எனக்கு வந்து இன்னும் 3 days இருக்கு மிஸ்னு. உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட்டு? கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு. கண்டிப்பாக தரேன். என்ன? பார்பி டால் மிஸ்னு. நான் பார்பி டால் உனக்கு தரேன், ஆனால் நான் சொல்கிற ஒரு வேலையை நீ செய்யணும். என்ன மிஸ்? ஸ்டாஃப் ரூமில் என் பக்கத்தில் ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும். சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட்டு. ஓகே மிஸ் அப்படின்னுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க, மஞ்சள் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி வந்து நின்னா. நேராக சாக்லேட் கொடுத்தா. ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுன்னு. கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு. நேராக வேகமாக நான் மேலே போயிட்டேன். குழந்தை வராங்க, என்னை பார்த்தா, நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா. நான் பக்கத்தில் டீச்சர் அப்படி கையை காட்டி விட்டேன், கண்ணாலேயே காட்டி விட்டேன். நேராக அவகிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க. அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க. போ அப்படின்னுச்சு. அது என்ன பார்த்துதா, நான் நேராக பார்பி டால் எடுத்து பார்த்தேன். அவ மெரட்சில அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும், இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னு போ சொன்னல. மறுபடியும் என்ன பார்க்குறா, நான் பார்பி டாலை பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்படியாவது கொடுத்துட்டு பார்ப்போம். அவ கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க. பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம். குழந்தைங்க அதுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு ஓர்மை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே அது கண்ணீர் போகுதுங்க. கண்கள் எல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா. தெரியும் போ. நாங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ். வேண்டாம் போ. என்ன பார்க்குறா? நான் அவளை பார்க்கவே இல்லை, நான் பார்பி டாலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ கொடுத்தனா உனக்கு பார்பி டால், கொடுக்கலன்னா உனக்கு கிடையாது, நீ கொடுத்துட்டு பார்ப்போம். அவள் கோவம் வந்துருச்சுங்க. அவளுக்கு பார்பி டால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா. அவள் கடைசியாக பார்பி டால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டணும்னு முடிவு பண்ணிருச்சுங்க. அது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அவள் எடுத்துக்கோங்க மிஸ். வேண்டாங்கிறல்ல. குழந்தை திருப்பி கேட்டுச்சுங்க. யூகேஜி என்னங்க வயசு இருக்கும்? 4 வயசுங்க. 4-5 வயசு. ஏன் அப்படின்னுச்சுங்க. சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்றேன், நீ வேண்டாங்கிற, ஏன் அப்படின்னு. உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிருச்சு பாருங்க. ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா எனக்கு சுகர். அந்த அம்மா சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா, இதுவும் சுகர் தான் மிஸ், எடுத்துக்கோங்க மிஸ்னா. அப்போதாங்க எனக்கு இந்த குரல் புரிஞ்சுதுங்க. பாருங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் நஞ்சு, தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு கத்தரிக்காய் நஞ்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவுப் பொருள்களே நஞ்சு. ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு விட, அதுதான் உன்னுடைய நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குரல், சர்க்கரை வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரிகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். வாழ்க்கையில் நமக்காக வழி எது என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நமக்கு வழி சொல்லி தருகின்றன இலக்கியங்கள், நமக்கு வழி சொல்லி நிற்கின்றன கதைகள். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், சில கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். கற்றுக்கொள்வது தாங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த வித்தை. யாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவன் வந்து கேட்கிறான், என்னை விடுதலை செய்யுங்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ அடிமை, உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பகரமாக நீ என்ன வைத்திருக்கிறாய்? என்னிடத்தில் எதுவும் இல்லை. நான் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடை கூட எனக்கு சொந்தமானது இல்லை, நீங்கள் தந்ததுதான். என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னது என்ன தெரியுமா? சரி, நீ உன்னுடைய தாய்மொழியிலோ அல்லது உன்னுடைய நாட்டிலோ நீ எதையேனும் கற்றுக்கொண்டிருக்கிறாயா? அந்த கற்ற கல்வியை எங்கள் அசாபிமார்களுக்கு சொல்லி தந்துவிட்டு அதற்கு பகரமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் என்று சொன்னார். கல்வி விடுதலையை தந்திருக்கிறது. கற்றல் எங்கிருந்து வரும்? தமிழிலே கொட்டி கிடக்கிறது 1000 கல்வி முறைகள். அதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்கிறோமா? மோமெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு மோமெண்ட் பைபிளை கொடுக்குறாங்க. அதை நான் பிரித்து பார்க்குறேன். எனக்கு ஹிந்தியில் வந்திருந்தது. ஏன்னா இந்தியா தானே,
இந்தியாவினுடைய தாய்மொழி ஹிந்தி தானே. எனக்கு ஹிந்தியில் வரும். உட்காந்துட்டே இருந்தேன். பக்கத்தில் அந்த புத்த மதத்தை சேர்ந்த அவருக்கு வந்தது பாருங்க. நான் எட்டி பார்த்தேன் சிங்கள மொழியில் இருக்கான்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ் மொழியில் வந்திருந்தது. அவர் அன்னைக்கு சாப்பிடலீங்க. என் தாய் தேசத்தினுடைய மொழி தமிழ் இல்லை என்று சத்தமா சொன்னார். நான் சொன்னேன், இப்போ நீ கூவி என்ன பிரயோஜனம்? இது உன் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்காங்கல்ல, முதல்ல அதை பத்தி யோசி. இப்போ நீ உணர்ச்சி வசப்படாதே என்று நான் அவனிடத்தில் ஆங்கிலத்தில் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஹிந்தி பிடிக்கும், ஏனென்றால் என் புத்தர் இந்திய நாட்டில் பிறந்தவர், எனக்கு ஹிந்தி தெரியும், இந்தியினுடைய பைபிளை எனக்கு தா என்று. நான் சொன்னேன், நான் இந்தியாவில் பிறந்தாலும் எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது, இந்தா நீ வைத்துக்கொள், உன்னுடைய தமிழ் என்று நீ சொல்ல மறுக்கிறாயே, அது என் தமிழ், என்னிடத்தில் கொடு, நான் வாசித்துக் கொள்கிறேன். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார் ஜாஃபர். அவர் சொன்னார், தமிழ் உங்களுக்கு நிரம்ப பிடிக்குமா என்று கேட்டார். நான் கவனத்திற்காக இதை சொல்லுகிறேன். நான் சொன்னேன், ஆமாம். தமிழ் மொழியில ஏதாவது ஒரு கதை இருந்தா எனக்கு சொல்றீங்களான்னு கேட்டாருங்க. அவர் சீன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர். சீனர்களை நாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? மிக முக்கியமானவர் அவர்கள். பல கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அவர்களை கவனிக்கிறேன். அவர்களுடைய பாடமுறை, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள், அவர்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்தி திறன், இதெல்லாம் ரொம்ப கவனப்படுத்தி கொண்டு வருகிறேன் நான். அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதேனும் கதை தெரிந்தால் சொல்லுங்கள் தமிழிலே, அது தமிழுக்கே உரிய கதையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே தமிழுக்கே உரிய கதையா? சிலப்பதிகாரம் தெரியுமா? சிலப்பதிகாரம் சொல்லலாம். ஆனா சிலப்பதிகாரம் சொன்னா கிளாசிக்கலா இருக்குமே, இவருக்கு புரியுமோ புரியாதோன்னு சொல்லிட்டு நான் என் மூளையில் அப்போ வந்தது, பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னாரு. லிட்ரேச்சர் சிலருக்கு தானே தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த மொழி, எல்லோருக்கும் தெரிந்த கதை. என்ன கதை? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, காக்கா வடை சுட்ட கதை. எல்லாருக்கும் தெரியுதுங்க. எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க. யார் இதை கடத்துறான்னு தெரியல. எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சு. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா கிளையில போய் உட்காந்துச்சான். கிளையில போய் உட்காந்துச்சு. கிளையில போய் உட்காந்தது. தூரமா பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கா. நேரா பாட்டி கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ணுச்சு? வடைய குழந்தை சொல்லுது பாருங்க, வடையை திருடிருச்சு. திருடிட்டு போய் மறுபடியும் அதே கிளையில உட்காந்துச்சு. அப்ப யார் வந்தா? நரி வந்தாரு. நரி வந்து என்ன சொன்னாரு? நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாட சொன்னாரு. அப்ப பாட்டு பாடிச்சா காக்கா? பாடிச்சு. பாடும்போது வாயில வடை கீழே விழுந்துருச்சா? விழுந்துச்சு. நரி வடை எடுத்துச்சு ஓடிருச்சா? ஓடிருச்சு. எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஏன் பாட்டி, பாட்டி கிட்ட இருந்து வடையை திருடின காக்காவுக்கு நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல, காக்கா கிட்ட இருந்து வடையை திருடிச்சு இல்ல நரி போய் சொல்லி, நரிக்கு என்ன தண்டனைன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, சுல்தானா கேள்வி கேட்கப்படாது, பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கவே படாது, கேட்டா என்ன ஆகும், கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. 12 வயசுல அப்படி சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? நினைச்சு பாருங்களேன், இது என்னங்க கதை? பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது. இதுக்கு பேரு நீதி கதை. சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? நான் இதையே சொல்லிட்டேன் ஜாஃபர் கிட்ட. ஜாஃபர் அன்னைக்கு சாப்பிடலீங்க. 3 பேர்ல அவன் தமிழுக்காக சாப்பிடல, அவர் தமிழ் கதைக்காக சாப்பிடல. இதுவா சொல்லி தருகிறீர்கள் என்றார். திக்குனா நான் எனக்கு ஆச்சு. ஆமா, இது எல்லாரும் நாங்க சொல்றோம், இது தமிழ் கதை அல்ல, இது ஆசிய கதை. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருக்கு பாருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே. தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே. அவன் கதை சொன்னான் பாருங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டில். காக்காவுக்கு பசிச்சுது. பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு? நேரா போய் பாட்டி கிட்ட உட்காந்துச்சு. அந்த பாட்டியும் வடை தான் சுட்டா. போய் உட்காந்து அந்த பாட்டி கிட்ட, காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது, ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு. கதை எப்படி கொண்டு போறான் பாருங்க. முதல்ல பசி, அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை. பாட்டி சொன்னா, இரு காக்கா, வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஈர விறகுல வச்சிருக்கேன், சுட்டுட்டு தரேன். உடனே யோசிக்குது காக்கா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு. சரியா? உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது. பாட்டி வடைய சுடா. மறந்துடக்கூடாது, சீன நாடு கம்யூனிச நாடு. அந்த வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. முதலாளித்துவம், கேபிட்டலிசம். உடனே காக்கா கேக்குது, ஏ பாட்டி, நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை. காக்கையை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி. தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை. எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே. நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது. ஏ காக்காய், நீ அழகாய் இருக்கிறாய், நல்லா பாடுவாய், நீ பாடேன் என்று கேட்டது. ஒரு வினாடி மயங்கியது காக்கை. தொழிலாளர் பலவீனம். வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது.
நம்ம கதையை முடிச்சோம்ல, அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான். சிலபஸே அங்கதான், குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க. காக்கை வாயிலிருந்து வடையை கீழே தவற விட்டது, தொழிலாளர் பலவீனம். வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி. சரியா? உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு. நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது. உடனே கா கா என்று கத்தியது. அந்த கத்தலுக்கு 1000 காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின. யூனியன். கதை எப்படி தெரியுமா முடிச்சான்? 1000 காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம். கம்யூனிசம் இல்லையா? அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை, அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை. எப்படி இருக்கு பாருங்க சிந்தனை. நம்ம இந்த சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நம்முடைய நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் மிக பலவானாக வர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் அந்த குழந்தைகளுக்கு பலப்படுத்தி தர வேண்டும். அப்ளிகேஷன். இன்றைக்கு குழந்தைகள் நம்மளை விட புத்திசாலிங்க. தயவு செஞ்சு இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, இங்க ஸ்பெஷல் எக்ஸாம் 10வது எனக்கு தெரியல, எங்க காலேஜ்ல எங்க யூனிவர்சிட்டியிலலாம் எங்க போர்டு எக்ஸாம் எல்லாம் 10வது இப்போ இது பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களா ரொம்ப பாடுபடுத்துறோம் நம்மங்க. நான் அந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னேன், தயவு செஞ்சு உங்களை விட இந்த குழந்தைகள் புத்திசாலி இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்மளை விட இந்த குழந்தைகள் புத்திசாலிகள். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து 10th எழுதா ஃபெயிலாக போயிடுவோம், அதுங்க தான் பாஸ் பண்ண போகுது, அதனால நம்மளை விட அதுங்க புத்திசாலிகள் தான் என்று நான் சொல்லுவது வழக்கம். அந்த குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய கதை சொல்லுங்கள், நிறைய அறம் சொல்லுங்கள். ஔவையினுடைய அறம், திருக்குறளின் அறம், சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம். நான் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தேவார இலக்கியங்களையும் அடிப்படையில் தமிழ் படித்ததனால் படித்தேன். தமிழ் படித்ததனால் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கைக்கான அறங்கள் அதிலிருந்து கிடைப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுதுதான் பேச்சு எனக்கு மெருகேறியது. ஏனென்றால் சாதாரணமாக இலக்கியங்களை பேசுகின்றவர்களுடைய பேச்சை யாரும் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அவர்கள் இலக்கியத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறார்கள். வாழ்க்கைக்கு அது எப்படி அப்ளிகேஷன்? அப்ளிகேஷன் இல்லைன்னா எப்படி படிப்பான் பிள்ளை? சின்ன சின்ன கதைகள். நான் பார்த்து வியந்த ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தா, உங்க எல்லாருக்கும் அவளை தெரியும்ல, பாஞ்சாலி. அவளுக்கு தாகம் என்று ஒரு இடத்தில் நின்றாள். தாகத்திற்கு தண்ணீருக்காக போனார்கள் 5 பேரும். பக்கத்துல தான் இருக்கு தண்ணி குடம். ஆனா போனவர்கள் யாரும் திரும்பி வரல. ஏன் திரும்பி வரலனா, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு அரக்கன் நின்றுகிண்டு கேள்விகள் கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு கேள்வி கேட்டான். தர்மனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அந்த அரக்கன். அந்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே அற்பமானது எது என்று கேட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்ற தர்மன் கவலை என்று சொன்னான். கவலைப்படாதே என்று சொல்லிக் கொடுக்கிறது பேர் இலக்கியங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது, அறத்தோடு நிற்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. நமக்கு பாடம் சொல்லித் தரக்கூடிய இந்த பேர் இலக்கியங்களை, மொழியை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் நம் முகவரியாக இருக்கும்.